இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழக முதல்வரை புகழ்ந்து பேசிய தவேக உறுப்பினர். சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தகவல். முதல்வரிடம் இருந்து தன்னை பிரிக்க சதி நடக்கிறது. பேரவையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. புதுச்சேரி நகரில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது என்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுச்சேரி நகரில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சரும் நிதித்துறை அமைச்சருமான ரங்கசாமி, புதுச்சேரி நகரின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் நடப்பு பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குடிநீர் இணைப்புகள் தொடர்பான பணிகள் மற்றும் சுத்திகரிப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் புதுச்சேரியின் எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் அரசு முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிலம் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதனிடையே புதுச்சேரி நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக புறநகர் பகுதிகளில் இருந்து நிலத்தடி நீரை எடுத்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகிக்கும் திட்டமும் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஆனால் புறநகர் பகுதிகளில் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புறநகர் பகுதிகளில் இருந்து அதிக அளவில் நிலத்தடி நீரை எடுப்பது சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கடலோர பகுதிகளில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுவதால் கடல் நீர் நிலத்தடி நீருக்குள் ஊடுருவும் அபாயம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நிலத்தடி நீரை பயன்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வீடுதோறும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் விநியோகத்தில் சில பகுதிகளில் மட்டும் பிரச்சினைகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அதேபோன்று நாய்கள் நடமாட்டம் தொடர்பான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் த்ரிஷாவை பற்றி பேசியது நகைப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து தமிழக அரசின் திட்டங்களை குறிப்பிட்டு பேசிய மணவெளி தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பேச்சால் சலசலப்பு ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய ராமு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 1,00,000 வரையிலான விவசாய கடன்களை ரத்து செய்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட்டிலும் இதுபோன்ற அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்தேன், ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அன்பழகன், மாண்புமிகு உறுப்பினர் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி இங்கு பேசுகிறார். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2,500 வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற திட்டம் வழங்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். மேலும் புதுச்சேரியில் அட்டவணை பிரிவை சேர்ந்த குழந்தைகளின் முழு கல்வி செலவையும் அரசு ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட சபாநாயகர், தமிழ்நாட்டில் இதுபோன்ற திட்டம் இல்லை. புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்வீர்களா என ராமுவிடம் கேள்வி எழுப்பினார். நாய்கள் பிரச்சினை குறித்து த்ரிஷா பெயர். இதனிடையே புதுச்சேரி நகரில் அதிகரித்து வரும் தெருநாய்கள் பிரச்சினை குறித்து நடைபெற்ற விவாதத்திலும் சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பேசுகையில், புதுச்சேரி நகரில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் நாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கேரளாவில் மேற்கொள்ளப்படுவது போன்று நாய்களுக்கு கருணை கொலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது அவர், நாய்களை மனிதர்கள் அடித்தால் த்ரிஷா வருகிறார், ஆனால் மனிதர்களை நாய் கடித்தால் யாரும் வருவதில்லை என கூறினார். த்ரிஷா என்ற பெயரை குறிப்பிட்டு அவர் பேசியது சட்டப்பேரவையில் நகைச்சுவையை ஏற்படுத்தியது. இதனால் அவையில் சிறிது நேரம் கலகலப்பான சூழல் நிலவியது.
கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி கடலில் குளித்த பள்ளி மாணவன் ஒருவரின் உடல் பாறையில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு மாணவனை தேடும் பணியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 2 மாநில கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கௌஷிக், பிரதேஷ், சசி ஆகிய 3 பேரும் ஞாயிறு மதியம் சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் குளித்துள்ளனர். அப்போது ராட்சச அலையில் சிக்கி கௌஷிக், பிரதேஷ், சசி ஆகிய 3 பேரும் திடீரென கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அருகில் இருந்த அவர்கள் கூச்சலிடவே சின்ன முதலியார் சாவடி மீனவர் நகுல் என்பவர் உதவியுடன் கடலில் தத்தளித்த கௌஷிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் நாகராஜ் மகன் பிரதீஷ் மற்றும் வேலு மகன் சசிதரன் ஆகிய இருவரும் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் நேற்று திங்கள் காலை 10 மணி அளவில் தீயணைப்புத்துறை போலீசாரின் உதவியுடன் மாணவன் சசிதரனின் உடல் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றுடன் 3 நாட்கள் ஆன நிலையில் மற்றொரு மாணவனான பிரதீஷ் உடலானது இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் தமிழக கடலோர காவல்படை கடலூர் பிரிவு போலீசார் மற்றும் புதுச்சேரி மாநில கடலோர காவல்படை போலீசார் உதவியுடன் மாணவன் பிரதீஷின் உடலை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த 2026-27 ஆண்டிற்கான 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டில் மக்கள் நலன் மற்றும் புதுச்சேரியின் வளர்ச்சியை மையமாக கொண்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்ஜெட்டில் மாணவர் நலன் மற்றும் கல்வி திட்டங்களின் விரிவாக்கம், உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம், புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்கின்றோம். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல வன்கொடுமையால் உயிர்ந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் சமூக நீதியை உறுதிப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும். குறிப்பாக உப்பளம், நமது காமராஜ் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பு அப்பகுதி மக்களின் நீண்டகால தேவையை நிறைவேற்றும் முக்கிய நடவடிக்கையாகும். மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் காரைக்கால் மற்றும் தட்டாஞ்சாவடியில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும். மக்கள் நலன், கல்வி, சுகாதாரம், குடிநீர், உள்கட்டமைப்பு, சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் காலதாமதமின்றி முழுமையாக செயல்படுத்தப்பட்டு அதன் பயன்களை மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் எதிர்பார்ப்பாகும். மக்கள் நலனையும் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சியையும் முன்னிறுத்தி பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ள இந்த 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணத்திற்கு புதிய வேகம் சேர்க்கும் ஒரு முன்னோக்கியாக பட்ஜெட்டாக அமையும் என நம்புகிறோம். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து முக்கிய அறிவிப்புகளும் விரைந்து செயல்படுத்தப்பட்டு அதன் முழு பயன்களும் புதுச்சேரி மக்களை சென்றடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் 2026-27 ஆண்டிற்கான புதுச்சேரி பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் சார்பில் பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த 250வது ஆண்டு நினைவு பெருவிழாவை முன்னிட்டு பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணிகளை நினைவு கூறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் சார்பாக பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுவை மண்ணிற்கு நற்செய்தி பணிக்காக வருகை தந்த 250வது ஆண்டின் நினைவு பெருவிழாவை கொண்டாடி வருகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணியை நினைவு கூறுகின்ற விதமாக உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சியை திறந்து வைத்தார். பேத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்களை பார்வைக்கு அனுமதிக்கப்படும். இந்த நிகழ்வில் பாரிஸ் மறைபரப்பு சபை தலைவர் வின்சென்ட் செனகல், மும்பை மேலாண் பேராயர் ஆஸ்வால்ட் கர்தினால் கிராசியாஸ், மும்பை பேராயர் ஜான் ரோட்ரிக்ஸ், சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன்,
பிரெஞ்சு அரசின் துணை தூதர் எட்டினன் ரொனால்ட் பிக்யூ மற்றும் சபையில் பணியாற்றும் தமிழக குருக்களும் ஏனைய குருக்களும் அருட்சகோதரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் வழிநடத்த அருள் தந்தைகள் பாஸ்கல் ராஜ், ஆரோக்கியராஜ் ஆகியோர் நிகழ்வை ஒருங்கிணைத்தனர். கண்காட்சியின் சிறப்பம்சங்களை குறித்து விரிவாக பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் சபையோருக்கு விளக்கினார். துணைநிலை ஆளுநர் தலைமையுரை ஆற்றும் போது இந்த நிகழ்வு ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியின் நிகழ்வு என்றும், இந்த நிகழ்வு கடந்த காலத்தை நினைவு கூர்வது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் குருக்களின் மேன்மையான கலாச்சாரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். முதல்வரையும் என்னையும் பிரிக்க சதி நடப்பதாக சட்டசபையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆவேசமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் துவங்கியது. தொடர்ந்து மாலை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 14,300 கோடிக்கு வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று காலை மீண்டும் சட்டசபை கூடியது. முன்னதாக முன்னாள் எம்எல்ஏக்கள் UC ஆறுமுகம், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு, நாராயணசாமி, பாலசுப்ரமணியன், முன்னாள் கவர்னர் லகேரா ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிறிது நேரம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது NR காங்கிரஸ் MLA ஐயப்பன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சபையில் இருக்கையில் அருகருகே அமர்ந்திருந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்டதால் சபாநாயகர் அன்பழகன் அவை நடந்து கொண்டிருக்கும் போது இதுபோல் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை கவனிக்காமல் பேசுவது சரியானது அல்ல. அவையில் புதிய உறுப்பினர்கள் இருப்பதால் பழைய உறுப்பினர்கள் அவர்கள் பேசும்போது இடையூறு ஏற்படுத்த வேண்டாம். இது மற்ற உறுப்பினர்களுக்கு கவன சிதறலாக இருக்கும். தேர்தலுக்கு முன்பே இதுபோன்று நெருக்கமாக இதேபோல் காதோடு காது வைத்து பேசியிருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உறுப்பினர்கள் பேசுவதற்கு முதல்வரிடம் ஆலோசித்து விளக்கம் கேட்டு வருகிறேன். என்ன செய்யலாம் என்பதும் திட்டங்கள் குறித்தும் அவரிடம் தெரிவித்து வருகிறேன். நீங்கள் கூறுவது தேவையில்லாத குற்றச்சாட்டு. இதுபோன்றுதான் முதல்வரையும் என்னையும் பிரிக்க சதி நடக்கிறது. தொடர்ந்து தவறுதலாக சித்தரித்து என்னை போட்டுத்தள்ள சபாநாயகர் உட்பட ஒரு குழுவே முயற்சி செய்து வருகின்றனர் என்றார். இதனால் சபையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா வானூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. வானூர் ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வானூர் ஒன்றிய செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கினார். முன்னதாக திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் விஜயகாந்த் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து அங்குள்ள HRC மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் GK சதீஷ், வர்த்தகர் அணி மாவட்ட துணை செயலாளர் பெருமாள், வானூர் ஒன்றிய துணை செயலாளர் அகத்தியன், மாலா சுப்புராயன், மாவட்ட பிரதிநிதி ராஜாராம், முத்து, IT விங் செயலாளர் ராஜா, இளைஞரணி துணை செயலாளர் பழனி, அருள், சுதாகர், தொண்டரணி துணை செயலாளர் ராஜசேகர், ஐயனார், ஜெய்சங்கர், விஜயகுமார், சுதாகர் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் வானூர் ஒன்றியத்திலும் அவரது பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு குழந்தைகள் பள்ளிக்கு 4 சக்கர நாற்காலிகள் இலவசமாக வழங்கல். காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பு சார்பில் நலத்திட்ட உதவி.
காரைக்கால் தலத்தெருவில் அமைந்துள்ள பெஸ்ட் ஸ்பெஷல் அகாடமி பள்ளிக்கு காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பின் சார்பில் இலவசமாக 4 சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு முன்னதாக பள்ளியின் நிறுவனர் சரவணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருள்முருகன், பிரியா அருள்முருகன், டாக்டர் ஈஸ்வர், பாபு, அன்னை ஆம்புலன்ஸ், காமாட்சி, பிருந்தா, மணிகண்ட பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு குழந்தைகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட இந்த 4 சக்கர நாற்காலிகள் அவர்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் விஷ்ணுவரதன் சிறப்பாக ஒருங்கிணைத்தார். தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாள் விழா தமிழகம் மட்டுமின்றி புதுவை மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி வாயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு கோட்டக்குப்பம் நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. கோட்டக்குப்பம் நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அவைத் தலைவர் சித்திக் பாஷா, பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர் மாரி அப்துல் லத்தீப், முகமது அலி மற்றும் நகர பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திரிவேணி கலாகேந்திரா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் திரிவேணி கலாகேந்திரா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி, முனைவர் ராஜமாணிக்கம் மற்றும் அமனுல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாணவிகள் மனிஷா, பிரியதர்ஷினி மற்றும் மௌமிதா ஆகியோர் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து தங்களது கலைத்திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர். பரதநாட்டியத்தின் பாரம்பரியம், நளினம் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த அவர்களது நடனம் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மாணவிகளுக்கு குரு கலைமாமணி, ரசியா மற்றும் ஆசிரியர்கள் அனிதா, கார்த்திகேயன், தேவானிஷி, ரகேச்சா, ஸ்வேதா, ஷாலினி ஆகியோர் பயிற்சியையும் வழிகாட்டுதலையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பார்வையாளர்கள் மாணவிகளின் நடன திறமையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பரதநாட்டிய கலையின் சிறப்பையும் பாரம்பரியத்தையும் இளம் தலைமுறையினரிடம் கொண்டு செல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. தேமுதிக தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்தின் 74ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மடுகரையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் தொழிலதிபர் விஜய் நாயுடு, உஷா மற்றும் பொதுமக்கள் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் மக்களுக்கு ஆற்றிய நற்பணிகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஜய் நாயுடு, உஷா ஆகியோர் செய்திருந்தனர். வருவாயை பெருக்கி நாட்டை பாதுகாத்து மக்கள் நலனுக்காக நிதியை சரியாக பிரித்து செலவிடும் ஒரு சிறந்த நல்லாட்சிக்கு வழிகாட்டியாக துணைநிலை ஆளுநரின் உரை அமைந்திருப்பதாக காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்வில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேரவை உறுப்பினர்கள் பேசினர். அப்போது பேசிய காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், நமது மாநில வளர்ச்சி விகிதம் 2.21%இலிருந்து 8.12% உயர்ந்துள்ளது. மக்களின் சராசரி ஆண்டு வருமானம் 3,44,926 அதிகரித்துள்ளது. அரசின் மொத்த வரவு ரூபாய் 13,397 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கட்டமைப்பு பணிகளுக்கான மூலதன செலவு ரூபாய் 765 கோடி உயர்ந்துள்ளது. உட்கட்டமைப்பில் பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் ரூபாய் 4,800 கோடி மதிப்பீட்டில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடேசன் நகர் முதல் முள்ளோடை வரை மேம்பால பணிகளும், பழைய துறைமுகத்தில் நியூ ஃபெர்ரி டெர்மினல் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்த வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதியும், கடற்கரையை அழகுபடுத்தும் பாண்டி நெக்லஸ் திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் 4,750 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்ட வசதியும்,
காரசூர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொழில் மண்டலங்கள் மூலம் 70,000 வேலைவாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகின்றன. அதேபோல் அடித்தட்டு மக்களின் நலனை காக்க குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை மற்றும் பெண்ணின் ஊட்டச்சத்து சுயதொழில் வாய்ப்புகளுக்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. மீனவ குடும்பங்களுக்கான தடைக்கால நிவாரணம் 6,500 உயர்வு மற்றும் 30,000 விவசாயிகளுக்கு 100% இலவச மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. 1.10 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து உணவு மற்றும் விளிம்பு நிலை முதியோர்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரின் இந்த தொலைநோக்கு வளர்ச்சி உரையை போற்றி புதுச்சேரி மக்களின் நலனுக்காக அரசு மேற்கொண்டு வரும் இந்த அனைத்து நலத்திட்ட பணிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் LJK மாநில செயலாளர் ரவி ராஜாராம் தலைமையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள். புதுச்சேரி கொசக்கடை வீதியில் SMV ஸ்மார்ட் கோல்டு ஜுவல்லரி திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ₹500 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி கொசக்கடை வீதியில் புதிதாக SMV ஸ்மார்ட் கோல்டு என்ற ஜுவல்லரி பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவையொட்டி முதல் ஒரு வார காலத்திற்கு மட்டும் கடைக்கு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ₹500 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்களது ஆதரவை தருமாறு SMV ஸ்மார்ட் கோல்டு ஜுவல்லரி சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழக முதல்வரை புகழ்ந்து பேசிய தவேக உறுப்பினர். சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தகவல். முதல்வரிடம் இருந்து தன்னை பிரிக்க சதி நடக்கிறது. பேரவையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.